லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு மூலதான் பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 985 ரூபாய் 28% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 288 ரூபாய் 25% உள்ளது. இது அல் முசாயின் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமானாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது போலையும் பல பேருக்கும் நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே போல் எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 613 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 882 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 316 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 34 தினார் 151 ஃபில்ஸ். தங்க விலையை பார்த்தாலே எச்சு விழுங்க வேண்டி வருது. அந்த அளவுக்கு அதிகரிச்சுட்டு போகுது. ஏர்போர்ட்டில் புதிய சட்டம் விரைவில். ஏதோ திருடர்கள் கும்பல் கைது, சுற்றி வளைப்பு மிக விரைவில், 30,000க்கும் அதிகமான விதிமீறல்கள் பதிவு, வங்கிகளில் கிடைக்கக்கூடிய பணப்பரிசுகளில் பிரச்சினை, தீ விபத்து மிகவும் ஆபத்தானதாக மாறி வருகின்றது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதோ குவைத்துடைய வானிலை. இந்த மாதம் நடுப்பகுதியில் குளிருடைய காலப்பகுதியாக ஆரம்பமாக வாய்ப்பு உள்ளது அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய சில பகுதிகளில் பனிமூட்டம், அதாவது குளிருக்கான பனிமூட்டம் ஏற்படக்கூடும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. குளிர்காலத்துக்கு ஏற்றாற் போல தயாராகிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோ காலை 6:30 9 மணி வரைக்கும், அதே போல் மாலை 3:30 மதியம் 12:30 3:30 வரைக்கும் ட்ரக் வாகன ஓட்டுநர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி டெலிவரி பைக் ஓட்டுநர்கள் இன்று முதல் விடுதலை. அதே போல கட்டட தொழிலாளர்கள் வெளியில் தாராளமாக இனிமேல் நீங்கள் வேலை பார்க்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கலாம். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் ஜாசிம் அல் பதாவி வளைகுடா நாடுகளுக்கு இடையே பயணிகளுக்கான ஒற்றை புள்ளி திட்டம் விரைவில் தொடங்கப்படுகின்றது. இது சோதனை சாவடிகளில் மீண்டும் மீண்டும் நிற்காமல் ஒரே இடத்தில் இருந்தே நடைமுறைகளை பூர்த்தி செய்ய சிங்கிள் பாயிண்ட் திட்டம் விமான நிலையங்களில் கொண்டு வரப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அரபு நாடுகளுக்குள்ள எந்த நாட்டுக்கு போக வேண்டிய சூழல் வந்தாலும் நீங்கள் ஒரே லைனில் சிங்கிள் லைனில் உங்களுடைய செக்கினை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அதுக்கு அந்த கேட்டுக்கு போங்க, இதுக்கு இந்த கேட்டுக்கு போங்க, இந்த நாட்டுக்கு அந்த கேட்டுக்கு போங்க அப்படின்ற நிலைமை இல்லாமல்
வளைகுடா நாடுகளுக்கு மட்டும் சிங்கிள் பாயிண்ட்லேயே ஒரே லைன்லேயே முடிக்கிறதுக்கான வேலை திட்டத்தை ஆரம்பிக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. பேங்கில் ட்ராவ், அதாவது நிறைய இந்த இப்போ அல் திஜாரி பேங்க்கில் இருக்குது நஜ்மா வின்னர் அப்படின்னு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்ஃப் பேங்கில் கூட அல் தானா அப்படின்னு இருந்துச்சு. பெரிய பணம் பெரிய சர்ச்சை. குவைத்தின் வங்கி பரிசு குழுக்கள்களை கட்டுப்படுத்துகின்றார்கள் யார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று எழுப்பி இருக்குது. ஆரம்பத்தில் யாஹல குவைத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஊழல் நடந்துச்சு அப்படின்னு. இதை மாதிரி இந்த வங்கி பரிசு குழுக்கள்களின் தலைவிதியை யார் நிர்ணயிக்கிறா, அதே மாதிரி இதில் என்ன மாதிரியான ஊழல்கள் நடக்குது, இதில் ஏதாவது மோசடி நடக்குதா, மிகப்பெரிய பணம், அதாவது 1.5 மில்லியன் 15 லட்சம் தினார் 20 லட்சம் தினார் வெளிநாட்டு வர்ற கையில் கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுல கண்ணுங்கருத்துமாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம் அதிரடியான தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வர இந்த சூழலில் புதிய சட்டத்திட்டங்களை நிர்ணயிக்கிறாங்க. அதுலேயும் குவைத்தில் மருந்து மற்றும் உணவு கட்டுப்பாட்டு உரிமத்தை சீராக்க புதிய சேவைகளை கொண்டு வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் விலைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், நிறைய தடவை நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம், இந்த பக்காலாக்கள் செய்யக்கூடியவங்க சாதாரணமாக இந்தியாவில் இருக்கலாம், இலங்கையில் இருக்கலாம், சொந்த நாட்டிலிருந்து சில பொருட்கள், அது ஊறுகாய் பேக்கெட் முதல் கொண்டு சில பொருட்கள் நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரணமான சில்லறை கடைகள், பெட்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அவங்க உணவுக்காக கொண்டு வர மாதிரி ஏர்போர்ட்டில் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா இங்கே விற்பனை செய்வாங்க. பதிவு செய்யப்படாத எந்த ஒரு பொருளும் தயவு செய்து விற்பனை பண்ணாதீங்க. அப்படி பண்ணினா மிகப்பெரிய பிரச்சனைகளில் முகம் கொடுக்க வேண்டி வரும். அதே போல் சல்வா பகுதிகளுக்கு போகிறீங்களா, அல்தாவுன் ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா 2 லைன் இரவு 10 இரவு மூடப்பட்டு இருக்கும். ரொம்ப கவனம், அனைத்து பகுதிகளிலும் ரோடுகள் 2 லைன்கள் மூடப்பட்டு தான் இருக்குது பல பகுதிகளில். அதே போல் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் அல்முத்தலா பகுதிகளில் இருந்து தீப்பற்றி எறிந்த அந்த தண்ணீர் டேங்கை அணைச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனம், தீப்பற்ற அளவுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே செயல்பாடுகளில் ஈடுபடாதீங்க அனைவரும். அதே போல் 31,718 விதிமீறல்கள் பதிவாகி இருக்குது, போக்குவரத்து விதிமீறல்கள். புதிய ரூல்ஸ், அதாவது புதிய டிராஃபிக் ரூல்ஸுக்கு இணங்க இனி வரும் நாட்களில் செயல்பாடுகள் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதிகமான மைனர்ஸ் டிரைவிங், அதே மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறவங்களுடைய குற்றங்கள் அதிகரிச்சிருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்தியர், பங்களாதேஷ் நாட்டவர், மஸ்ரி, குவைத்தி அப்படின்னு பலருமே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கேபிள் திருடி அதை கட் பண்ணி எடைக்கு போடுற கூட்டம். அதே போல் செய்திகளில் ஊர் பேர் எல்லாத்தையும் சேர்த்தே குறிப்பிட்டு சுட்டி காட்டுறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி திருட்டு வேலைகள் ஈடுபடாதீங்க, நாட்டு மனமும் சேர்ந்து போகுது. في إطار الجهود الأمنية المتواصلة التي تبذلها وزارة الداخلية ممثلة بقطاع الأمن الجنائي للحد من الجريمة وضبط الخارجين عن القانون، تمكنت الإدارة العامة للمباحث الجنائية بإدارة مباحث محافظة العاصمة مكتب مباحث جابر الأحمد من ضبط تشكيل عصابي امتهن سرقة المحولات والكيابل الحكومية. وبعد متابعة مكثفة وتحريات موسعة، تمكن رجال المباحث يوم الاثنين الموافق 25 من أغسطس لعام 2025 من رصد المتهم
الرئيسي متلبسا بالجرم المشهود في منطقة جليب للشيوخ أثناء قيامه بنقل وتخزين كياب الحكومية، حيث تم ضبطه متلبسا وبحوزته كميات كبيرة من المضبوطات. كما أسفرت الجهود عن ضبط عدد من المتهمين الآخرين من الجنسية البنغلاديشية والهندية الذين أقروا بتورطهم في عمليات السرقة والشراء، وأفادوا بأن العملية تتم بعلم ومشاركة المدعو عزيز عبيد راشد المطيري كويتي الجنسية صاحب المنزل الذي جرى التخزين فيه، والذي أقر بدوره بذلك، حيث كانوا يتقاسمون الأرباح فيما بينهم. وتم العثور داخل الموقع على كميات كبيرة من الكيابل الحكومية المسروقة. وبمواصلة التحريات تم ضبط مجموعة أخرى من العمال يتبعون شركة الخنين المتعاقدة مع وزارة الكهرباء والماء والطاقة المتجددة أثناء تحميلهم كيابل مسروقة على مركبة حكومية تعود ملكيتها لوزارة الكهرباء والماء والطاقة المتجددة، حيث اعترفوا بأنهم يستغلون عملهم الرسمي لسرقة بقايا الكيابل وعدم تسليمها للوزارة ويقومون ببيعها للمتهم الأول. كما أرشد المتهمون إلى مخزن آخر يعد للمشتري الرئيسي للكيابل المسروقة، حيث تم ضبطه ومعه كميات كبيرة من الكيابل، وأقر بشرائها رغم علمه بأنها مسروقة. وقد تبين أن وزن الكيابل المضبوطة يتجاوز الطن. المتهمون في الواقع هم أمدي زاكير حسين بنغلاديشي الجنسية، عبد الأول حسين علي بنغلاديشي الجنسية، بالا كلاثيل محمد كوني بنغلاديشي الجنسية، أنور عبد الهاشم بنغلاديشي الجنسية، عزيز عبيد راشد المطيري كويتي الجنسية، عاشور صابر مصري الجنسية، زين العابدين مصري الجنسية، عبد الله صبري مصري الجنسية، حسن صابر مصري الجنسية، أبو المجد عبد الراضي مصري الجنسية، وليد فوزي محمد مصري الجنسية، هاني مصطفى عابدين مصري الجنسية، قدوس جوينايل عابدين بنغلاديشي الجنسية. وتؤكد وزارة الداخلية أن جهودها مستمرة لضبط كل من تسول له نفسه العبث بأمن الوطن وسلامة المواطنين والمقيمين، وباتخاذ الإجراءات القانونية الرادعة بحقهم. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இது நானும் எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.